7th Standard Maths, Chapter 3, Exercise 3.3. Fill-ups. First one, an expression equated to another expression is called dash. The answer is equation. நம்ம ஒரு expression எழுதி பக்கத்துல இன்னொரு expression எழுதுறோம், இடையில equal to sign போட்டோம்னா இதுக்கு பேரு equation. Example பார்க்கலாம். a plus bங்கிறது ஒரு expression, அடுத்தது 2a plus 5ங்கிறது இன்னொரு expression. இடையில equal to sign போடுறோம், a plus b equal to 2a plus 5. இதுக்கு பேரு equation. Second problem பார்க்கலாம். If a equal to 5, the value of 2a plus 5 is dash. a யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுத்திருக்காங்க. சம்ம முதல்ல எழுதிக்கலாம், 2a plus 5. இதுல aங்கிற இடத்துல 5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 2a அப்போ 2 into a, aங்கிற இடத்துல 5 போட்டுக்கலாம். 2 into 5 plus 5. 2 into 5 10 plus 5. 10 plus 5 15. The answer is 15. அடுத்தது third problem. The sum of twice and 4 times of the variable x is dash. Twice na 2 times. அடுத்தது 4 times. Twice, 4 times, 3 times அப்படின்னு வந்தா multiplication யூஸ் பண்ணணும். The sum of twice and 4 times of the variable x is dash. Twice na 2 into x. 4 times na 4 into x. Sum of these two, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். sum இருக்கறனால இடையில பிளஸ் போட்டுக்கலாம். 2x plus 4x. 2x ஐயும் 4x ஐயும் ஆட் பண்ணா முன்னால உள்ள நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ 6x கிடைக்கும். Answer is 6x. அடுத்தது second one, true or false. அதுல first problem பார்க்கலாம். Every algebraic expression is an equation. It is false. ஒரு algebraic expression ஒரு ஈக்குவேஷனா ஆகாது. இப்போ a plus bங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், அதை நம்ம ஈக்குவேஷன் சொல்ல மாட்டோம். இன்னொரு எக்ஸ்பிரஷனை எழுதி இடையில ஈக்குவல் டு சைன் போட்டாதான் அது ஈக்குவேஷனா மாறும். இதுல எவ்ரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் an ஈக்குவேஷன், ஒரு எக்ஸ்பிரஷனே ஈக்குவேஷனா மாறும் போட்டிருக்கு. அப்போ இது ஃபால்ஸ். செகண்ட் ஒன், the expression 7x plus 1 cannot be reduced without knowing the value of x. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க 7x plus 1. இதை நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி ரெடியூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். வித்தவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ தெரியாம இந்த சம்ம நம்ம சுருக்க முடியாது, வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் என்ன கொடுத்திருக்கு, இட் cannot be reduced without knowing the value of x. So it is true. Next, third problem. To add two like terms, its coefficients can be added. It is true. ரெண்டு like terms நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னால உள்ள நம்பரை மட்டும் தான் ஆட் பண்றீங்க. எக்ஸாம்பிள் போன சம்ல கூட பார்த்தோம், 2x plus 4x. அப்ப அந்த 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி 6x போடுறீங்க. முன்னால உள்ள கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணி அந்த வேரியபிளை அப்படியே எழுதுறோம். So it is true. Next, third problem. Solve. First one, x plus 5 equal to 8. சம்ம எழுதிக்கலாம், x plus 5 equal to 8. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன எழுதலாம், x equal to இந்த 5 அந்த சைடு கொண்டு வர போறோம், 8 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம், plus 5 அந்த சைடு வரச்சுல minus 5 ஆயிரும். So x equal to 8 minus 5. 8 minus 5 3. So the value of x is 3. Plus இந்த சைடு இருந்துச்சுன்னா அந்த சைடு வரச்சுல மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும். அதே போல மல்டிப்ளிகேஷன் வந்தா டிவிஷன் ஆகும், டிவிஷன் இருந்தா மல்டிப்ளிகேஷன் ஆகும். இந்த ரூல்ஸ் நீங்க நல்லா படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். p minus 3 equal to 7. இதுல p யோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். p minus 3 equal to 7. So p equal to இங்க உள்ள minus 3 அந்த சைடு போயிரும். அப்ப என்ன ஆகும், plus 3 ஆயிரும். minus 3 plus 3 ஆயிரும். p equal to 7 plus 3. So the value of p equal to 7 plus 3 10. 10 is the answer. அடுத்தது third one, 2x equal to 30. 2x na 2 into x னு அர்த்தம். 2 into x equal to 30. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x மட்டும் எழுதிக்கணும். 30 divided by 2. இங்க into x இருக்கனால நம்ம அந்த சைடு போச்சுன்னா என்ன பண்ணணும், டிவிஷன் ஆகணும். 30 divided by 2. So what is answer? 2 வச்சு டிவைட் பண்ணனும்னா 15 கிடைக்கும். So the value of x is
15. அடுத்தது fourth one, m by 6 equal to 5. m by 6 is 5. So m equal to 5 into 6. இங்க டிவிஷன் இருக்கனால அந்த சைடு போச்சுல அது மல்டிப்ளிகேஷனா மாறும். m by 6 அந்த சைடு 5 into 6 ஆக்கிடும். 5 into 6 30. So the value of m is 30. அடுத்தது fifth problem. 7x plus 10 equal to 80. முதல்ல x மட்டும் இந்த சைடு எடுத்துக்கணும், நம்பர்ஸை அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 7x plus 10 equal to 80. இந்த 10 அந்த சைடு போச்சுல plus 10 வந்து minus 10 ஆயிரும். 7x equal to 80 minus 10. 7x equal to 80 ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 70. So இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். x equal to அந்த 7 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இந்த சைடு வர்ஸ்ல டிவிஷன் ஆயிரும். x equal to 70 by 7. மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனா மாத்திடுறோம். இப்போ கட் பண்ணா 7th டேபிள் வச்சு கட் பண்ணுங்க. 7 10s are 70. So the answer is x equal to 10. அடுத்தது fourth problem. What should be added to 3x plus 6y to get 5x plus 8y? What should be added? நம்ம எதை ஆட் பண்ணணும்? 3x plus 6y கூட எதை ஆட் பண்ணா 5x plus 8y நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? 3x plus 6y plus dash. இதான் ஆன்சர். நம்ம கிடைக்க போற ஆன்சருக்கு டேஷ் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 5x plus 8y. 3x plus 6y கூட எதை ஆட் பண்ணா 5x plus 8y கிடைக்கும் கேட்டிருக்கு. இந்த கிடைக்கிற ஆன்சரை பின்னால் எழுதிக்கலாம். இப்போ 3x plus 6y அந்த சைடு கொண்டு போயிருங்க. 5x plus 8y minus 3x plus 6y. இது அவ்வளோத்தையும் பிளஸ்ல இருக்கிறத மைனஸ்க்கு அந்த சைடு கொண்டு போயிரு. ஸோ மைனஸ் போட்டு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. 5x plus 8y minus 3x plus 6y. இப்போ திரும்ப எழுதலாம். 5x plus 8y மைனஸை வெளியே இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? minus 3x. அடுத்தது மைனஸ் இன்ட்டு பிளஸ் minus 6y. இப்போ x எல்லாம் தனியாக எழுதிக்கலாம், y எல்லாம் தனியாக எழுதிக்கலாம். 5x minus 3x இதை தனியாக எழுதிக்கோங்க. பிளஸ் y எல்லாம் சேர்த்து எழுதுங்க. 8y minus 6y. 5xையும் 3xையும் சப்ட்ராக்ட் பண்ணா 2x கிடைக்கும். 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 2x. பெரிய நம்பர் 5, அதோட சைன் பிளஸ், அதனால பிளஸ் 2x போடணும். அடுத்தது 8yயும் மைனஸ் 6yயும் இருக்கு, ரெண்டும் வேற வேற சைன்ல இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணணும். 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 2 கிடைக்கும். பெரிய நம்பர் 8, அதோட சைன் பிளஸ், அப்ப பிளஸ் 2y போட்டுக்கணும். ஸோ என்ன கிடைக்குது ஆன்சர்? 2x plus 2y. ஸோ 2x plus 2y should be added. இதை ஆட் பண்ணாதான் 5x plus 8y கிடைக்கும்னு சம்ல எழுதிக்கலாம். அடுத்தது fifth problem. 9 added to thrice a whole number gives 45. Find the number. இதுல thrice அப்படின்னா 3 times அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைம்ஸ் வந்தா மல்டிப்ளிகேஷன் 3 into x போட்டுக்கலாம். 9 added to 3 times a number. அப்போ 9 plus 3x. That gives 45. அப்போ 9 plus 3x equal to 45 எழுதிக்கலாம். அந்த நம்பரை நம்ம xன்னு வச்சுக்கணும். 9 plus 3x equal to 45. இப்போ 3x இந்த சைடு எழுதிட்டு 9 இந்த சைடு கொண்டு வரணும். பிளஸ் 9 இங்க வச்சல மைனஸ் 9 ஆயிரும். 3x equal to 45 minus 9. அப்போ 45ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா 36 கிடைக்கும். 3x equal to 36. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x equal to 36 divided by 3. 3 into x இருக்கு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இங்க வரச்சல டிவிஷனா மாறிடும். 36 by 3. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 12. 3 12s are 36. ஸோ the answer is 12. இப்போ நம்ம செஞ்சிருக்கிறது சரியான நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 9 plus 3x equal to 45 கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? x ஓட வேல்யூ 12 கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ 9 plus 3 into x, x இருக்க இடத்துல 12 போட்டு செய்யலாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 plus 3 into 12 equal to 45. 9 plus 3 12s are என்ன கிடைக்கும்? 36 equal to 45. 9 plus 36 என்ன கிடைக்கும்? 45. So 45 equal to 45. நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது கரெக்ட்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 6th problem. Find 2 consecutive odd numbers whose sum is 200. Consecutive அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். Consecutive odd numbers. Odd numbersனா எதுலாம்? 1 3 5 7 9.
இப்படி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், அதோட சம் அதை ரெண்டே ஆட் பண்ணா 200 கிடைக்கும். சம்னா அடிஷன். இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா முதல் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1னா அடுத்த ஆட் நம்பர் 3 கிடைக்கும்னா அது கூட 2 ஆட் பண்ணணும். புரியுதா? ஆட் நம்பர் 1 தான் ஃபர்ஸ்ட், அப்போ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ஆட் நம்பர் வந்து 3, அந்த எக்ஸோட 1ஓட 2 ஆட் பண்ணாதான் 3 கிடைக்கும். அப்போ முதல் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அடுத்த ஆட் நம்பருக்கு எக்ஸ் பிளஸ் 2ன்னு எழுதிக்கணும். இதோட சம் வந்து 200. எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 200 இப்படி எழுதிக்கலாம். எக்ஸை 1xன்னு எழுதிக்கலாம். 1x plus 1x plus 2 equal to 200. இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வரோம். எப்படி எழுதணும்? 1x plus 1x equal to 200 minus 2 plus 2 இருக்குது, அந்த சைடு வரச்சுல minus 2 மாறிடும். 2x equal to 200 and 2 subtract பண்ணா 198. 2x equal to 198. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 2xல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த சைடு வந்தா டிவிஷனா மாறிடும். 198 divided by 2. இப்போ சைடுல நம்ம எழுதி 2 டேபிள வச்சு செஞ்சு பார்க்கணும். ஆன்சர் 99 கிடைக்கும். இப்போ x ஓட வேல்யூ 99. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எதுலாம்? ஃபர்ஸ்ட் x, அடுத்தது x plus 2. x வந்து 99 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x வந்து 99. அது கூட x plus 2 அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். x plus 2 99 plus 2 அப்போ 101. அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 99, அடுத்த ஆட் நம்பர் 101. புரிஞ்சிட்டா இந்த சம்? இந்த சம்மை திரும்பவும் பார்க்கலாம். 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே அடுத்தடுத்த நம்பர். ஆட் நம்பர்ங்கிறதுனால 1 3 5 7. ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த நம்பர் அந்த எக்ஸோட 2 ஆட் பண்ணாதான் ஆட் நம்பர் கிடைக்கும். 1 கூட 2 ஆட் பண்ணாதான் 3 கிடைக்கும். அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2. இதோட சம் வந்து 200. சம்னா அடிஷன். எக்ஸும் எக்ஸ் பிளஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதனால நடுவுல பிளஸ் போடுறோம். பிளஸ் போட்டு எழுதுறோம். எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 200. இப்போ அந்த ரெண்டு எக்ஸையும் ஆட் பண்ணா 2x வரும். 2x பிளஸ் 2 ஈக்குவல் டு 200. இந்த 2 அந்த சைடு கொண்டு போச்சுல -2 மாறிடும். 200ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 198. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 198 டிவைடட் பை 2. x ஓட வேல்யூ 99. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து x, அது 99. செகண்ட் நம்பர் x plus 2, அந்த 99 கூட 2 ஆட் பண்ணா அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் கிடைச்சிரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 99, அடுத்த ஆட் நம்பர் 101. அடுத்தது 7th ப்ராப்ளம். The taxi charges in a city comprise of a fixed charge of ₹100 for 5 kilometers and ₹16 per kilometer for every additional kilometer. If the amount paid at the end of the trip was ₹740, find the distance traveled. இந்த டாக்ஸில ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் வச்சிருக்காங்க. 5 கிலோமீட்டர்ஸ்னாலே ₹100. இந்த ஃபிக்ஸட் சார்ஜுக்கு அப்புறம் அடிஷனலா எத்தனை கிலோமீட்டர் போகுதோ ஒரு கிலோமீட்டருக்கு ₹16 வாங்குறாங்க. அந்த அடிஷனல் கிலோமீட்டர் டிராவல் பண்ணதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடிஷனல் கிலோமீட்டர் பி எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ₹100, இது ஃபிக்ஸட் சார்ஜ். அடுத்து நெக்ஸ்ட் இந்த 5 கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிஷனல் சார்ஜஸ்க்கு 16 வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்போ 100 ஃபிக்ஸட 100 எழுதிக்கோங்க. பிளஸ் 16 இன்டூ அடிஷனல் கிலோமீட்டர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறதுனால 16 இன்டூ எக்ஸ். 100 plus 16x equal to 740 rupees. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். 16x equal to 740 minus 100 plus 100 அந்த சைடு போச்சுல -100 ஆயிரும். அப்போ 16x equal to 640. 740ல 100 சப்ட்ராக்ட் பண்ணா 640 வந்துரும். 16x equal to 640. Therefore x equal to x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 16 into x. அப்போ இந்த சைடு வரச்சுல அது டிவிஷன் ஆயிரும். 640 டிவைடட் பை 16. இப்போ சைடுல நம்ம இந்த டிவிஷனை செஞ்சு பார்க்கலாம். 640 டிவைடட் பை 16. 16 4s are 64. இந்த பக்கத்துல உள்ள ஜீரோவை நம்ம மேல எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் 40. x equal to 40. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் பிளஸ் அடிஷனல் டிஸ்டன்ஸ்.
ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 கிலோமீட்டர் அதை எழுதிக்கலாம். பிளஸ் அடிஷனல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ் அடிஷனலா 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ரெண்டே ஆட் பண்ணா 45 கிலோமீட்டர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் பிளஸ் 40 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர். Next objective questions. 8th one. The generalization of the number pattern 3, 6, 9, 12 is dash. இது எதுல வரும்? third table வரும். 3, 6, 9, 12. இப்போ 3n. Answer is 3n. 3 into 1, 3 into 2, 3 into 3. அதனால 3n எழுதிக்கணும். அடுத்தது 9th problem. இதுல x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சம் எழுதிக்கலாம். 3x plus 5 equal to x plus 9. இப்போ 3x x எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம். 3x அந்த சைடு பிளஸ் x இருக்குத இந்த சைடு வந்தா மைனஸ் x மாத்திடணும். 9 பக்கத்துல பிளஸ் 5 மைனஸ் 5 எழுதிக்கலாம். 3x minus x equal to 9 minus 5. 3x minus 1x என்ன வரும்? 2x. 9 minus 5 equal to 4. 2x equal to 4 கிடைச்சிருக்கு. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x equal to 4 divided by 2. இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த சைடு டிவிஷனா மாறிடும். ஸோ x ஓட வேல்யூ 2 2s are 4. ஸோ the answer is 2. 2ல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th problem. The equation y plus 1 equal to 0 is true only when y is dash. The equation y plus 1 equal to 0 is true only when y is dash. y ஓட வேல்யூ கேட்டிருக்கு. ஈக்குவேஷன் y plus 1 equal to 0 எழுதிக்கலாம். இப்போ y எழுதிக்கிட்டோம்னா இந்த பிளஸ் 1 அந்த சைடு போச்சுல மைனஸ் 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து -1. செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.